ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேக்கான பெஸ்டான ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக். எதற்காக அப்படின்னா, மார்க்கெட்டில் மேஜரான ஸ்டாக், சரிங்களா, ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி இருக்குது, சரிவு நிலையில் இருக்குது, சரிங்களா. மார்க்கெட் வரக்கூடிய வாரத்திற்கு கீழே விழுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, சரிங்களா. அந்த காரணத்தினால நான் இப்போ ஒரு 5 ஸ்டாக் தொடர்ந்து சரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அதிகமான ஸ்டாக் என்னென்ன அப்படிங்கிறத தான் இப்போ ஷோ பண்ண போகிறேன். இதில் குறிப்பிட்டு ஒரு 5 ஸ்டாக். இதில் முதல் விஷயம், நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த ஸ்டாக் டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத கட்டாயமாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதனுடைய ஜிக்ஸாக் மோடில் கரெக்டாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ கீழே சரிகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வருது. இது எல்லாமே இன்ட்ராடேக்கான ஸ்டாக்ஸ் தான், சரிங்களா. வரக்கூடிய நாட்களில் இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் 1599க்கு கீழே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் 15 மினிட்ஸில் ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறது நல்லது. புட் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட், சரிங்களா. அப்புறம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எஸ்ஆர்எஃப். ஸோ இந்த ஸ்டாக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வருது. ஸோ இதனுடைய லெவல் நீங்கள் இப்படி செக் பண்ணால் கூட ஸோ இன்னும் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் 2330க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன், கீழே சரிகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதுவும் இன்ட்ராடேக்கான ஸ்டாக் தான். மூணாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடக் பேங்க். ஸோ ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வருது. இந்த ஸ்டாக்குமே டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதிலேயே உங்களுக்கு 2 ஸ்டாக் வெயிட்டேஜ் பேங்க் நிஃப்டியில் உள்ள ஸ்டாக் வந்துருச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியும் வரக்கூடிய நாட்களில் சரிகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ அன்னைக்கு இன்ட்ராடே பண்ணுங்கள். ஹோல்டிங் பண்ணதுக்கு நீங்கள் கால் ஆப்ஷனை ஹோல்டிங் பண்ணுறதுக்கு பதிலாக புட் ஆப்ஷனை ஹோல்டிங் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கி தான். எதுக்காகனா, மார்க்கெட் சரிதுன்னு தெரிஞ்சாலும் குளோபல் மார்க்கெட் சப்போஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு, அந்த பர்டிகுலர் ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா இண்டெக்ஸ் மேலே போயிடும். அதனால் இன்ட்ராடேக்கு கட்டாயமாக யூஸ் பண்ணுங்கள். 1793க்கு கீழே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கோடக் பேங்கை பயன்படுத்தலாம். அப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ், இதுவுமே ஃபினான்ஷியல் செக்டார் தான். ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் 6912க்கு கீழே பிரேக் ஆகி போச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கையுமே நீங்கள் புட் ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். கடைசியாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக், ஒரு பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஸ்டாக். ஸோ இந்த ஜிக்ஸாக்கை பொறுத்த மட்டும் டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ கீழே விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். வரக்கூடிய நாட்களில் இந்த ஸ்டாக்கே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 808க்கு கீழே போகும்போது ஒரு பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். இது எல்லாமே நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறதை காட்டிடும், சரிங்களா. ஆப்ஷனில் புட் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். ஏன் அப்படின்னா இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் மார்னிங் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், சரிங்களா. அதை விட்டிங்கன்னா 11:30க்கு அப்புறமா இருக்கும், அதுக்கடுத்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா இருக்கும். இதில் எந்த ஃப்ளக்சுவேஷனில் பிரேக் அவுட் அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணணும். இதே ஆப்ஷன் சைடு போனீங்கன்னா ஆப்ஷனில் மூவ்மெண்ட்டே இருக்காது. கொஞ்சம் க்ளோஸாக அதில் ட்ரேட் எடுத்து பழகிறவங்களுக்கு தெரியும். அதில் கொஞ்சம் மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னாலே நம்ம செக் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என் ஸ்டூடெண்ட்டுக்கே நான் முக்கியமாக சொல்லிக் கொடுக்குறது ஸ்டாக் செலெக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நான் கிளாஸில் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் ரைட்டாக ஸ்டாக் செலக்ட் பண்ணாலே, சரிங்களா, 50% ஃபெயிலியர் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிடலாம், கம்மி பண்ணிடலாம். ரிஸ்கெல்லாம் கம்மி பண்ணுறது தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுடைய வேலையே, சரிங்களா. ஸோ அது எந்த அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். ஸோ எல்லா ஸ்டாக்குமே இப்போ நான் கொடுத்த ஸ்டாக் எல்லாமே டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக் தான். எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.